வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 2A மெயின்ஸில் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் இது. ஆர்டர் வைஸ் பார்த்திங்கன்னா பார்ட் பியில் இது வந்து 5th டாபிக். அந்த டாபிக் தான் என்னது, பசில் டெஸ்ட்டுன்னுவாங்க. இப்போ இந்த பசில் டெஸ்ட்னால் என்ன, சிம்பிளாக சொல்லணுன்னா என்ன கொடுத்துருவாங்க, ஒரு புதிர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு டேட்டாவை இப்போ கம்ப்ளீட் டேட்டாவாக கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, ஒரு செக்மெண்ட்டாக வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஒரு செக்மெண்ட்டாக அந்த டேட்டாவை பிரித்து கொடுத்துட்டு அதை நம்ம வந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பசில் சொல்லுவோம், நம்ம சின்ன வயசில் இதோ இப்படிலாம் விளையாடிட்டு இருப்போம். ஒரு பார்ட் இந்த பார்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு டயக்ராமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அதே தான் இங்கேயும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வேர்பில் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, வேர்பில் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு அந்த டேட்டா எல்லா டேட்டாவும் வேலிடேட் பண்ணிவிட்டு அது ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை மாற்றி அப்புறம் அந்த கம்ப்ளீட் டேட்டாவை மாற்றினதுக்கப்புறம் ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் எப்பவுமே நம்ம ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை மாற்றினதுக்கப்புறம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் பசில் டெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த பசில் டெஸ்ட்டில் வர கொஷின் எப்படி இருக்குன்னா, ஒரு கொஷின் எல்லாமே ரொம்ப 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 பெருசாகவே இருக்கும். ஓகேங்களா, கொஷின் ஒரு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டா வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய டேட்டாவாக இருக்கும். அந்த பெரிய டேட்டாவை நம்ம படித்து ஒரு ஒரு டயக்ராமை இல்லை ஒரு கம்ப்ளீட்டு ஸ்ட்ரக்சருக்கு அந்த டேட்டாவை வந்து இல்லை கம்ப்ளீட் ஃப்ளோக்கு அந்த டேட்டாவை மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க டேட்டா பெருசுன்றதுனால ஒரு கேள்வி மட்டும் கேட்பாங்க நிச்சயம் கிடையாது. இப்போ ஒரு பெரிய டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவிலேருந்து 3-4 கொஸ்டின் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த பசில் டெஸ்ட்டில் வந்து அப்படி தான் இருக்கும். சரி, ஓகேங்களா, இப்போ ஒரு 4-5 சம் நம்ம பார்க்கலாம். மாடல் சம்மு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி. ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா PQRST ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம் PQRST. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒரு கம்பெனி கார் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கார் கம்பெனி வேறு ஒரு எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் கலராகவும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 2 காலம் ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஒன்று வந்து காரோட பேர் அந்த மெம்பர்ஸோட மேட்ச் பண்ணணும், இன்னொன்று அவங்க வச்சுருக்க காரோட கலரு. ஓகேங்களா, காரோட கம்பெனி நேமு அப்புறம் அந்த காரோட கலரு. இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க கேள்வி என்னென்னு கடைசியாக பார்ப்போம். வாட் கலர் இஸ் ரெனால்ட் காருன்னு கேட்குறாங்க. அந்த கலரை நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வாங்க ஃபுல்லாக டேட்டாக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இப்போ கீழே ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இப்போ டயக்ராமில் அங்கங்கே இந்த மாதிரி விடுபட்ட இடங்கள் இருக்கும். நம்ம கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டு டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பசிலாக கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் தான் இது எல்லாமே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லணும், P has ரெனால்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மொதல் கொஸ்டினே வந்து ரெனால்ட்டாகவே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஆனால் கலரில் என்ன இது இல்லைன்றாங்கன்னா க்ரீன் கலர் மட்டும் இல்லைன்றாங்க ரெனால்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க, Q வந்து என்ன கலர் வச்சுருக்காருனா காரு ரெட் கலர் கார் வச்சுருக்காருங்களாம். ஓகேவா, என்ன கம்பெனினா போர்ஷ் கம்பெனி. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, ஆறு வந்து ப்ளூ கலர் கார் வச்சுருக்காருலாம். இப்போ முக்கியமாக நம்ம இன்னொரு டேட்டா என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த கலர் காரில் இங்கேயும் ரிப்பீட் ஆகுதில்ல, ஸோ ரெட்டு நம்ம அடிச்சிடுறோம், இங்கே ப்ளூவும் அடிச்சிடுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டே வரும். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆறு வச்சுருக்க கார் மாருதி மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மாருதி மட்டும் இல்லை, யாரு ஆறு வச்சுருக்க காருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா போவோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, T வந்து பிளாக் கலர் கார் வச்சுருக்காங்களாம். ஓகேங்களா, எஸ்ஸை பற்றி எதுவும் சொல்லலை, T வந்து பிளாக் கலர் கார் வச்சுருக்காங்களாம். அப்போ பிளாக் கலர் கார் யார்கிட்ட இல்லை, இவர்கிட்டையும் Pகிட்டையும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை வச்சே நம்ம வந்து ஒரு சின்ன டேட்டா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்துருக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ என்ன கலரில் 4 கலர் இல்லை, இன்னும் மீதி என்னென்ன கலர் இருக்குது, ஒயிட்டுன்ற ஒரு கலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கலரு, க்ரீன் வந்து இல்லைன்னு அவங்க கிளியராகவே சொல்லிட்டாங்க. 1 2 3 4 கலர் இல்லை, அவ்வளோதான். அப்போ ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் என்னது, ஒயிட் கலர் தான். ஓகேங்களா, செக் பண்ணி பார்க்கலாமா, கீழே வந்து பார்க்கலாம். ஒயிட் கலர் தான் ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் A தான்.
ஓகேங்களா. கம்ப்ளீட் டயக்ராம் என்ன அதோ பாருங்கள், இங்கே வந்து ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஓரளவு சுத்த விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த கம்ப்ளீட் டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எழுதுனதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. இப்போ ஒயிட்டு நம்ம இங்கே வந்து ஜட்ஜ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே ஆப்வியஸ்லி என்ன கலர் தான் வச்சுருக்கணும், எஸ் இங்கே க்ரீன் கலர் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன கம்பெனி மீதி என்னென்ன கம்பெனி யார் யார் என்னென்ன வச்சுருக்கான்னு பார்க்கலாங்களா. ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டீ வச்சுருக்கிறது வந்து ஜாக்வாரும் கிடையாது, ஃபோல்க்ஸ்வேகனும் கிடையாதுன்னு சொல்லி, ஜாக்வாரும் கிடையாது, நெய்தர் ஃபோல்க்ஸ்வேகன் நார் ஜாக்வார். ஓகேங்களா. ஜாக்வாரும் கிடையாது, அப்புறம் ஃபோல்க்ஸ்வேகனும் கிடையாது, டீ வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறவர்கிட்ட மாருதி கார் மட்டும்தான் இல்லை. ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, டீ ஹேஸ் அ பிளாக் கார் விச் இஸ் இது. ஓகே. தோஸ் ஹூ ஹாவ் க்ரீன் காரு அவங்க வந்து என்ன வச்சுருக்காங்களா, ஃபோல்க்ஸ்வேகன் கார் வச்சுருக்காங்களா. ஓகே. அப்போ க்ரீன் யார் வச்சுருக்கா, எஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா. அப்போ ஃபோல்க்ஸ்வேகன் கார் வந்து யார் வச்சுருக்கா, எஸ் வச்சுருக்கா. ஓகேவா. அப்போ இங்கே வந்து இதுவும் போயிடுச்சு. இவங்க வந்து மாருதி வச்சிடலாம். இப்போ யார் மாருதி ஆப்வியஸ்லி வச்சுருப்பா, மாருதி கார் வந்து இங்கே லாஸ்ட்டில் இருக்க டீ தான் வச்சுருப்பார். ஓகேங்களா. அப்போ விடுபட்டிருக்க ஒரே ஆப்ஷன் என்னது, ஆறு மட்டும்தான். விடுபட்டிருக்க ஒரே காரு ஜாக்வார். ஓகேங்களா. ஸோ இதுதான். இப்போ இதே டயக்ராம் தான் கீழே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இதுவாக போட்டிருப்பாங்க, கிளியராக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு இந்த டேட்டா கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் மாடல் சம் பார்க்கலாங்களா. புரிஞ்சிருக்குன்னு நான் உங்களுக்கு பிலீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாடல் சம் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் மாடல் சம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். ஓகேங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து 7 கண்ட்ரிஸ் இருக்குங்களா. ஓகேவா. 7 மெம்பர்ஸு, அந்த 7 மெம்பர்ஸுமே ஒரு கண்ட்ரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏ பி சி டி இ எஃப் ஜி 7 கண்ட்ரிஸ். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த 7 கண்ட்ரிஸோட நேமும் இங்கே கிளியராக கொடுத்துட்டாங்க இந்த கொஸ்டினில். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒலிம்பிக்ஸில் அவங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸை ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க அதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒலிம்பிக்ஸில் அவங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸை வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் தான் நம்ம போன சமயம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். இங்கே காலம் 1 காலம் 2. இந்த காலம் 1 எதை சொல்லுதுன்னா கண்ட்ரியை சொல்லுது. ஓகேங்களா. காலம் 2 என்ன சொல்லுதுன்னா அவங்க விளாட்ற ஸ்போர்ட்ஸு, எந்த ஸ்போர்ட்ஸ்க்காக அவங்க காம்படிஷன் ஒலிம்பிக் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதை வந்து சொல்லுது. ஓகே. காலம் 1 2. ஓகேங்களா. இப்போ வாங்க உள்ள கொஷின்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். இன்னும் என்னென்னலாம் கொஷினில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, இண்டிவிஜுவல் கண்ட்ரி ஸ்போர்ட்ஸ். ஓகே. சைனா இன் ஆர்ச்சரியாங்க. சி வந்து எதை ரீப்ரசன்ட் பண்ணுதுன்னா சைனாவை ரீப்ரசன்ட் பண்ணுதான். என்ன கேமு, ஆர்ச்சரின்ற கேமு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டி ரீப்ரசன்ட்ஸ் ஜெர்மனி. ஓகேங்களா. ஜெர்மனின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஜெர்மனி வந்து வாலிபாலை ரீப்ரசன்ட் பண்ணியும் வரல. ஓகே. எங்கள் லாஸ்ட்டில் எழுதுகிறேன், வாலிபாலை ரீப்ரசன்ட் பண்ணியும் வரல, அதே மாதிரி பேஸ்கெட் பாலை ரீப்ரசன்ட் பண்ணியும் வரல. ஓகேங்களா. அப்போ ஆப்வியஸ்லி என்ன சைனா கிட்ட தான் வந்து ஆர்ச்சரி இருக்குல்ல, அப்போ ஆர்ச்சரி இவங்க ஆடல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரி சொல்கிறாங்களோ டேட்டா மேலே வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அப்புறம் வந்து த ஒன் ஹூ ரீப்ரசன்ட்ஸ் ஜப்பான் கம்பீட்ஸ் ஃபார் பாக்ஸிங். அப்போ இவங்ககிட்ட என்னது, பாக்ஸிங்கும் ஆடல. ஜெர்மனின்ற கண்ட்ரி வந்து பாக்ஸிங்கும் ஆடல. யார் பாக்ஸிங் ஆடுறாங்களோ அவங்க வந்து ஜப்பான் கண்ட்ரி சேர்ந்தவங்க அப்படின்ற டேட்டா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவை தனியாக இப்போ இங்கே எழுதிக்கலாம், ஜப்பானு பாக்ஸிங்னு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன டேட்டா சொல்கிறாங்க, இ கம்பீட்ஸ் ஃபார் வாலிபால். ஓகேங்களா. இ வந்து இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்களே, வாலிபால்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. இ கம்பீட்ஸ் ஃபார் வாலிபால் பட் நாட் கொரியா. எந்த கண்ட்ரி இல்லைன்னா கொரியன் இல்லையா, இங்கே கொரியன் வந்து ஈயில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ரீப்ரசன்ட்ஸு ரஷ்யா கம்பீட்ஸ் இன் டென்னிஸ். ஓகேங்களா. ஏ வந்து என்னது, ரஷ்யா. எந்த கேமு, டென்னிஸ் கேமு. ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம், இங்கே வாலிபாலும் போயிடுச்சு, இப்போ டென்னிஸும் போயிடுச்சு. 1 2 3 4 5 கேம் போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ மீதி என்னென்ன கேம் தான் இருக்குது ஜெர்மனிக்கு, ஒன்று வந்து ஃபுட்பாலுன்னு சொல்லலாங்களா, ஒன்று ஃபுட்பாலு, அப்படி இல்லைனா இன்னொன்று என்னது அத்லெட்டிக்ஸு.
ஃபுட்பாலு, இன்னொரு கேம் என்ன இருக்குது, அத்லெட்டிக்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றா தான் வந்து என்ன இருக்குது, ஜெர்மனிக்கு இருக்க போகுது. ஓகேங்களா. கொரியா இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா என்ன வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். எஃப் டஸ் நாட் ரீப்ரசன்ஸ் கொரியா. ஓகேங்களா. ஈயும் கொரியா இல்லை, எஃப்பும் கொரியா இல்லைன்னா அப்போ எதுதான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஒன்று வந்து நம்ம வந்து பிக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் கொரியாவை, இல்லைனா ஜிக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து ஒரே ஆப்ஷனாக இருக்குது. இதில் வந்து நடுவில் நம்ம இன்னும் ஜப்பான் வேறு ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கோம். ஓகேங்களா. உள்ள கொஸ்டினில் இன்னும் வேறு எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. அப்புறம் ஜி கம்பீட்ஸ் ஃபார் பேஸ்கெட் பால்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஜி என்ன கேமா, பேஸ்கெட் பால் கேமு. ஓகேங்களா. அப்போ என்ன எந்த ஒரு டேட்டாவை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். கண்ட்ரியும் இல்லை கேமும் இல்லாதப்போ மட்டும்தான் நம்ம வந்து எதை ஃபிக்ஸ் பண்ண முடியும், வந்து ஜப்பானு பாக்ஸிங்ன்ற கண்ட்ரியை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ற பாசிபிலிட்டியை பார்ப்போம். ஓகேவா. இப்போ ஜெர்மனின்றது ஆப்வியஸ்லி என்ன கேமாக இருக்கும், ஒன்று ஃபுட்பால் இருக்கும், இல்லை அத்லெட்டிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. பின்ற ஸ்லாட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக தெரில. ஒன்று ஜப்பான் இங்கே வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ ஜப்பான் இங்கே வச்சா நம்ம என்ன போட்டுக்கலாம், ஜப்பான் போட்டுக்கலாம். அப்போ இங்கே பாக்ஸிங்னு போட்டுப்போம். ஓகேவா. இப்போ அந்த மாதிரி விட்டுட்டா வேறு என்னென்ன ஸ்லாட் இருக்குது, அப்போ இங்கேயும் வந்து கொரியா வராது, இங்கேயும் கொரியா வராது. ஸோ வந்து ஜிக்கு வந்து நம்ம கொரியாவை போட்டுக்கலாம். கொரியாவை போட்டுக்கிட்டாச்சா. அப்புறம் வேறு என்னென்ன கண்ட்ரி வந்து இதுக்கப்புறம் மிஸ் ஆகிருக்கு, வேறு என்னென்ன கேமு கண்ட்ரியில் வந்து என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னா, ஃப்ரான்ஸு, எய்தர் ஃப்ரான்ஸ் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஆஸ்ட்ரியா இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கேமில் வந்து என்ன மிஸ் ஆகுதுன்னா, ஃபுட்பாலு, அத்லெட்டிக்ஸு. ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்ம வந்து ஒன்று என்னவாக இருக்கும், ஒன்று வந்து ஃப்ரான்ஸாக இருக்கும், வந்து ஃப்ரான்ஸாக இருக்கும், எஃப் வந்து ஆஸ்ட்ரியாவாக இருக்கும். ஓகேங்களா. அப்படி ஆஸ்ட்ரியாவாக இருக்கும் பட்சத்தில் அப்போ என்ன கேம் வந்து ஆஸ்ட்ரியா வந்து எடுத்துக்கும், ஜெர்மனி வந்து எந்த கேம் எடுத்துக்கும். ஜெர்மனி வந்து நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு பார்க்கலப்போ வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்க, எஃப் டஸ் நாட் ரீப்ரசன்ஸ் கொரியா ஆர் ஜப்பானு. ஓகேங்களா. ஸோ வந்து அப்போ இந்த ஒரு ஆப்ஷனால தான் நம்ம ஜப்பான் எடுத்துகிட்டு போய் இங்கே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா, ஜி கம்பீட்ஸ் ஃபார் பேஸ்கெட் பாலு. சரி, எந்த டேட்டாவும் இல்லை. அப்போ ஒன்று இவங்க வந்து ஃபுட்பாலு இல்லைனா அத்லெட்டிக்ஸ் ஆடணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு ஆர் அத்லெட்டிக்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இவங்க ஃபுட்பால் எடுத்துட்டா இவங்க அத்லெட்டிக்ஸு, இவங்க அத்லெட்டிக்ஸ் எடுத்துட்டா இவங்க ஃபுட்பாலு. இப்போதைக்கு நம்மளுக்கு டேட்டா வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து ஆப்ஷன் உள்ளே போகலாம். நம்ம கேட்குற கொஸ்டின் எதை வச்சுருக்குன்னு பார்க்கலாம். கேட்டுற கொஸ்டின் என்னென்னா, எந்த ஆல்ஃபபெட்டிக் மெம்பர்ஸ் வந்து ஜப்பானை ரீப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்னது, ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இந்த சம்மு புரிஞ்சுதுங்களா. ஓகே, வாங்க இப்போ நெக்ஸ்ட் மாடல் சம்முக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் மாடல் சம் பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னல, ஒரு கொஷின் கொடுத்துருவோம், ஒரு பெரிய டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாலேருந்து 2லேருந்து 3 கொஷின் கேட்கலான்னு சொன்னல. இப்போ அந்த மாதிரி மாடல் தான் சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரே ஒரு டேட்டா, பெரிய டேட்டா, அந்த டேட்டாவிலேருந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குங்களா. ஓகேவா. பாக்ஸ் நம்பர் 1, பாக்ஸ் நம்பர் 1, பாக்ஸ் நம்பர் 2, பாக்ஸ் நம்பர் 3, பாக்ஸ் நம்பர் 4 அப்படி இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம எங்கே எழுதிக்கலாம், அது ஓகே நம்ம இங்கே இப்போ எழுதிக்கோம். பாக்ஸ் 1, 2, 3, 4. ஓகேங்களா. அதே மாதிரி என்னென்ன கலர் பால் இருக்குங்களா, ஃபுல்லாக என்னென்ன கலர் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் என்னதுன்னா ப்ளூ இருக்குது, அப்புறம் பிளாக் இருக்குது, அப்புறம் ரெட்டு இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எல்லோ இருக்குது, எல்லோவுக்கு அப்புறம் என்ன இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஒரு பாக்ஸில் என்னென்ன கவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் 25 இருக்குது, பிளாக்கு 15 இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் ரெட்டு பால் 20 இருக்குது, ஒய்லையும் எதுவும் இல்லை, ஜியில் எதுவும் இல்லை, டபுள்யூவும் எதுவும் இல்லை. அதாவது எல்லோ கலர் பாலும் எதுவுமே கிடையாது, க்ரீன் கலர் பாலும் கிடையாது, ஒயிட் கலர் பாலும் கிடையாது. இப்போ பாக்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். ஆஸ் ஒன்லி 50 ப்ளூ பால்ஸு. ஓகேங்களா. 50 ப்ளூ பால்ஸ் தான், மீதி எல்லாத்துலேயுமே வந்து என்னது டாட் மட்டும்தான். இப்போ பாக்ஸ் நம்பர் 3 பார்ப்போம். பாக்ஸ் நம்பர் 3ல் என்ன இருக்குங்களா, 25 க்ரீன் பால் இருக்குங்களா, அப்புறம் வந்து 15 ஒயிட் பால் இருக்குங்களா, அப்புறம் எத்தனை வந்து 10 எல்லோ பால்ஸ் இருக்குங்களா, அப்புறம் 5 ப்ளூ பால்ஸ் இருக்குங்களா. ஓகேங்களா. பிளாக்கும் இல்லை, ரெட்டும் இல்லை. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக வந்து பாக்ஸ் நம்பர் 4ல் எத்தனை இருக்குது, 35 எல்லோ பால்ஸ் இருக்குங்களா,
10 ரெட் பால்ஸ் இருக்குங்களா, 10 ரெட் பால்ஸ் இருக்குங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 40 பிளாக் பால்ஸ் இருக்குங்களா. எங்கே இல்லை டாட் வச்சுருக்க இடத்துல எல்லாமே வந்து நன்னாக இருக்குது. ஓகேங்களா. ஓகேவா. இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் யூ ரீப்ளேஸ் 10 எல்லோ பால்ஸு 10 பிளாக் பால்ஸு ஆஃப் பாக்ஸ் நம்பர் 4. ஓகேங்களா. இந்த 10 எல்லோ பால்ஸ் எடுத்துடுறாங்களாம், இங்கே 10 எல்லோ பால்ஸ் எடுத்துடுறாங்களாம். அதுக்கப்புறம் 10 வந்து பிளாக் பால்ஸ் எடுத்துடுறாங்களாம். எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறாங்கன்னா பாக்ஸ் நம்பர் 3ல் வைக்கிறாங்களாம். ஓகேங்களா. பாக்ஸ் நம்பர் 3ல் வைக்கிறாங்களாம். ஓகே. இப்போ சும்மா நம்ம எழுதிக்கலாமா, இந்த ஒருங்க வேறு கலர் கூட எடுத்து போட்டுக்கிறேன். என்ன எடுக்கிறாங்க, இங்கேருந்து 10 பால்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ எங்கேருந்து 10 பால்ஸ் எடுத்துக்கிறாங்க, இங்கே வந்து கவுண்ட் வந்து 20 ஆகிடும். நியூ கவுண்ட் வந்து 20. ஏன்னா இங்கேருந்து பாக்ஸ் நம்பர் 4லேருந்து 10 பால்ஸை எடுத்து இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி பாக்ஸ் நம்பர் 3ல் 10 எல்லோ பால்ஸ் இருக்குது. 10 + 10 வந்து இப்போ 20 எல்லோ பால்ஸாக மாறிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எங்கே கொடுத்துருக்காங்க, பிளாக்லேருந்து 10 கடன் வாங்குறாங்களாம். அப்போ பிளாக்லேருந்து 10 எடுத்து இங்கே வச்சா பிளாக் கவுண்ட் 10 வந்துடும், இங்கே வந்து 30 வந்துடும். ஓகேங்களா. இங்கே வந்து எத்தனை வந்துடும், இங்கே வந்து 25 வந்துடும். பாக்ஸ் நம்பர் 3க்கு போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கா. இப்போ அதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்டு புட்டு 5 பிளாக் பால்ஸ் ஆஃப் பாக்ஸ் 4 × 2. ஓகேவா. அப்போ பிளாக் பால்ஸில் வந்து இன்னொரு 5 பிளாக் பால்ஸை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறாங்கன்னா பாக்ஸ் நம்பர் 2ல் போடுறாங்களாம். ஓகேவா. அப்போ பாக்ஸ் நம்பர் 2ல் இங்கே இன்னும் கவுண்ட் வந்துடும், 5 வந்துடும். அப்போ இங்கே இருக்க கவுண்ட்டு என்னவா மாறும், இன்னும் ஒரு 5 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா. இப்போ இன்னொரு 5 வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டா ஆல்ரெடி 30 இருந்துச்சு, இப்போ 25 தான் இருக்கும். ஓகேவா. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, இப்போ எல்லா சைடுமே வந்து த பாக்ஸ் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும் கவுண்ட்டு, இந்த பக்கம் வந்து 40 60 இருக்குங்களா, இந்த பக்கம் எத்தனை இருக்கும், 55 இருக்குங்களா டோட்டல் கவுண்ட்டு. அப்போ இந்த பக்கம் எத்தனை இருக்கும், எல்லாத்தையும் கூட்டினா 15 20 35 60 மொத்தம் எத்தனை இருக்கும். நம்ம இன்னொரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா இப்போ இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து எடுத்து கொடுத்தோம், திரும்ப பாக்ஸ் நம்பர் 3லேருந்து என்ன எடுத்துட்டாங்க, 3 ஒயிட் பால்ஸு 2 ப்ளூ பால்ஸ் வந்து எங்கே சேர்ந்துருது, பாக்ஸ் நம்பர் 3லேருந்து எடுத்து இங்கே வச்சிடறோம். ஓகேவா. அப்போ இங்கேருந்து எத்தனை 3 ஒயிட் பால்ஸ் எடுத்துடுறோங்களா. 3 ஒயிட் பால்ஸ் எடுத்துட்டா இங்கே போகுது இருங்க, 3 ஒயிட் பால்ஸ் எடுத்துட்டா இங்கே கவுண்ட் என்ன வரும், 12 வந்துடும். ஓகேங்களா. இங்கே வந்து கவுண்ட் என்ன ஆகும்னா 3 வந்து ஒயிட்டில் வந்து கவுண்ட் வந்து 3 ஆட் ஆகிடும். அப்புறம் என்ன 2 ப்ளூ பால்ஸு, அப்போ இங்கேயும் கவுண்ட் என்ன வந்துடும், இங்கேருந்து 2 எடுத்துட்டா பாக்ஸ் நம்பர் 3லேருந்து 2 எடுத்துட்டா 2 ப்ளூ பால்ஸ் எடுத்துட்டா இங்கே கவுண்ட் வந்து 3 வந்துடும். ஓகேங்களா. இங்கே எத்தனை வந்துடும்னா 2 வந்துடும். இப்போ ஆல் டுகெதர் இப்போ வந்து ஆட் பண்ணால் 3யும் அங்கே வந்து 15, அப்புறம் வந்து 25 வந்து சேர்த்தா 40, அப்புறம் 60, அப்புறம் இந்த 10 சேர்த்தா இப்போ நியூ கவுண்ட் வந்து என்னது 70. ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி இந்த சைடு கோக்குறோம், இந்த 5 இந்த 3 இந்த 2 இங்கே போச்சுன்னா 5 ஆகிடும். அப்புறம் 30 + 10 40 40 + 25 65. ஓகேவா. இப்போ நியூ கவுண்ட்டு பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர் 1ல் நியூ கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 60 இருக்குது. ஓகேங்களா. பாக்ஸ் நம்பர் 2ல் நியூ கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 55 இருக்குது. பாக்ஸ் நம்பர் 3ல் எவ்வளோ இருக்குது, 70 இருக்குது. பாக்ஸ் நம்பர் 4ல் என்ன எவ்வளோ இருக்குது, 65 இருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்குறப்ப எந்த ஆப்ஷனு, பாக்ஸு சி, அதாவது ஆப்ஷன் சி பாக்ஸ் நம்பர் 3ல் தான் கவுண்ட் அதிகமாக இருக்குது. எத்தனைனா 70 கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா. 70 கவுண்ட் இருக்குது. ஓகேவா. இப்போ வாங்க, இப்போ இதே மாடலில் வந்து நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4 and 5 வந்து பார்க்கலாம். இப்போ
இப்போ இதை பாருங்கள், இப்போ நம்ம போட்ட டயக்ராம் புரியலாம். இப்போ இதில் பாருங்கள் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டேலி பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற பால்ஸோட கவுண்ட் இதே தான் வந்து நம்ம வந்து மேலேயும் போட்டிருப்போம். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் நம்பர் 4 அண்டு கொஸ்டின் நம்பர் 4 போகலாம். என்ன கேட்குறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் பாக்ஸு 3 அப்புறம் பாக்ஸு 1, அப்போ 3/1. ஓகேங்களா, இப்போ இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா என்ன எடுத்துக்கலாம், இங்கே ஃபஸ்ட்டு இருக்க இது எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாக்ஸ் நம்பர் 1ல் எத்தனை 3ல் எத்தனை இருக்குது கவுண்ட்டு, 3ல் எத்தனை இருக்குது, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க கவுண்ட்டு. ஸோ 40, 50, 55 இருக்குது. ஓகேங்களா, இப்போ 1ல் எத்தனை இருக்குது, 1ல் வந்து 40, 60 இருக்குது. ஸோ என்ன போடணுன்னா பாக்ஸ் நம்பர் 3 55/60 போட்டால் என்ன வரும், டேபிள் சால் அடிச்சுன்னா 11/12ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் சி. ஓகேவா, இப்போ வாங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு இன் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் அண்ட் ப்ளூ பால்ஸ். ஓகேவா, ரெட் பால்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப நம்ம மொத்தமாக கால்குலேட் பண்ணால் நம்ம வந்து இந்த இடத்துக்கே போயிடலாம். ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து பார்ட்டிஷன் அழகாக இப்படி போட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 50, 75, இது ஒரு 5. அப்போ ப்ளூ பால்ஸோட கவுண்ட் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. ஓகேங்களா, ப்ளூ பால்ஸ். அப்புறம் என்ன கேட்குறாங்க, ரெட்டு, ப்ளூக்கும் ரெட்டுக்கும் உள்ள கால்குலேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ரெட் பால்ஸ் கவுண்ட் எத்தனை இருக்குது, ஜஸ்ட் இங்கே வந்து 30 தான் இருக்குது. அப்போ 50, 80 - 30 வந்து என்னது ஆன்சரு, 50. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக் பால் அண்டு ப்ளூ பால் அண்டு ரெட் பால் கேட்குறாங்க. என்னென்னா கவுண்ட்டு 50, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, இதோ பாருங்கள், இதே தான் கீழேயும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாடல் சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்மளுக்கு கொடுக்குற சம்ஸ் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய டேட்டாவை வந்து இந்த மாதிரி டேப்லெட் காலத்தில் நம்ம எழுதிடுவோம். அதை வச்சு ஒரு 3-4 கொஸ்டின் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு பெரிய டேட்டா இப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா அந்த டேட்டா வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு மினிமம் 3லேருந்து 5 கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஓகேங்களா, ஸோ வந்து அப்படி இல்லைனா மினிமம் வந்து ஒரு பெரிய டேட்டா கொடுத்துட்டு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அது கம்மியாக கன்ஃபார்மாக இந்த பசில் டெஸ்ட்டில் வந்து இந்த டாப்பிக்கில் கேட்க மாட்டாங்கன்றது என்னோடய ப்ரிடிக்ஷன். இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸாம்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி வேறு மாடல் சம்ஸ் எல்லாம் வேறு என்னென்ன பசில் வருதோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் நம்பர் 6 டைஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா, இப்போ இந்த டாபிக் எல்லாத்தையுமே நான் எங்கே சொல்கிறேன்னா ஆல்ரெடி ரீப்ரசன்ட் பண்ணிட்டேன். பார்ட் ஏ பி சின்னு வந்து குரூப் 2 ஏக்கு வந்து டிஎன்பிசி சிலபஸ் விட்டுருக்கு. அதில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாமே பார்ட் பி. ஓகேங்களா, பார்ட் பியில் மொத்தம் 27 டாபிக்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து டிஎன்பிசி கொடுத்துருக்க ஆர்டர் வைஸ் 1, 2, 3ன்னு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்க டாபிக் வந்து டாபிக் நம்பர் 5 பசில் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா டாபிக் நம்பர் 6 டைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைஸ் பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.